உலகத்திற்கு அழிவுண்டா? நாம வாழ்ற வாழ்க்கை ஒரு வினாடியில அத்தனையும் மண்ணோடு மண்ணா போறதுக்கான ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி என்னைக்காவது யோசித்து பார்த்துருப்பீங்களா? ஹிரோஷிமா நாகசாகி முதலாம் உலகப் போர்ல அது நம்ம இந்த பூமியை தாக்கம் போல இந்த மனித இனம் திரும்பி மீண்டு வருமா, மாண்டு போனதோட அதோட இந்த கதை முடிந்து போகுமான்றத பத்தி நிறைய போராட்டமான சர்ச்சைகளான ஒரு வார்த்தைகள் தான் வந்துட்டு இருக்கு. ஹிரோஷிமா நாகசாகிக்கு விழுந்த அதே இடியும் அதே இன்னலும் யாரோ ஒருவனோட தனிப்பட்ட முயற்சி, தனிப்பட்டோட ஆத்திரம், தனிப்பட்டோட செயல்பாடு இந்த மனித இனத்தை அழிக்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு. இன்னைக்கு எல்லா நாட்டிலையுமே ஹிரோஷிமா நாகசாகிக்கு இட்ட அதே அணுகுண்டு ஆயுதங்களோட அந்த ஒரு ஸ்தானம் இன்னைக்கு எல்லா நாட்டுக்குமே இருக்கு. ஒரு ஆளோட ஆத்திரம் அத்தனை ஆட்களோட சேர்ந்துச்சுண்டா மனித மினம் மட்டும் இல்லை, இந்த பூமியில புல் பூண்டு கூட மிஞ்சாது. ஆனா அது எந்த நேரம் எப்ப வெடிக்கும், எப்ப என்ன செய்யணும் தெரியாது. அதனால நாம எதை நோக்கணும்? சகோதரத்துவத்தை பழகிக்கிறணும், அன்பை வெளிப்படுத்தணும், உணர்வுகளை பகிர்ந்துக்கிறணும், உண்மையை நம்ம அதை ஏத்துக்கிறணும். நம்மளோட சக்தி முரண்பாட விடணும், பிடிவாதத்தை விடணும். அதை மாத்திட்டோம்னா ரொம்ப அருமையா நம்ம வந்துடலாம். அழிவுன்றதை இல்லாம கொண்டு வந்துடலாம். ஆக்கத்தை மட்டுமே நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ஒரு ஆக்கம்தான். ஆனா அதோட முடிவு அழிவுல தான் போய் முடியுது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ விஷயங்களை ஆராயறதுக்காக எவ்வளவோ விஷயங்களை நாம கண்டுபிடிப்பு மூலமா நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அத்தனை வெடிச்சு செதறதுக்குரிய நாள் வந்தா இந்த இனம்ன்றது இல்ல, மனித இனம்ன்றது இல்லாம தானே போகும். அதனால நிச்சயம் அழிவுன்ற ஒன்று இருக்கு. அந்த அழிவை நம்ம காப்பாற்றணும்டா மனிதத்தை நம்ம காப்பாற்றணும். மனிதத்தை காப்பாற்றணும்டா நாம அன்பை விதைக்கணும். அன்பை விதைக்கணும்டா நம்ம ஒரு சகோதரத்துவத்தை உணரணும். சகோதரத்துவத்தை உணரணும்டா நாம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு லட்சிய ஒரு கோட்பாடோட நாம நிக்கணும். நிச்சயம் இந்த அழிவிலிருந்து தடுக்க முடியும்.